பார்த்தீங்கன்னா அட்லாண்டா டு செல்சி ஒன். ஸோ இந்த வின்க்கு அப்புறமா அட்லாண்டா வந்து டேபிளில் 5th பொசிஷன் போகிறாங்க. செம க்ரூஷியல் விக்ட்ரி அவங்களுக்கு. அண்ட் செல்சியோட ஃபார்ம் டிப் வந்து சத்தியமாக யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஏன்னா பார்சா மேட்ச்க்கு அப்புறமே அவங்க ப்ரீமியர் லீக்லேயும் சரி சாம்பியன்ஸ் லீக்லேயும் பாயிண்ட்ஸ் ட்ராப் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இனிஷியலாக இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணதும் அட்லாண்டா தான் பிரைட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பட் ஃபர்ஸ்ட் கோல் கிடச்சது என்னமோ செல்சிக்கு தான். ஆனால் அந்த கோல் வந்து ஃபஸ்ட்டு ஆஃப் சைடுன்னு ரூல்ட் அவுட் பண்ணிடுவாங்க. தென் விஏஆர் இன்வால்வ் ஆகி அதை வந்து அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் குட் அசிஸ்ட் பை ரீஸ் ஜேம்ஸ். அண்ட் அந்த 1-0 லீடை வந்து அவங்க ரொம்ப நேரம் இது பண்ணல. பிகாஸ் செகண்ட் ஹாஃப் நீங்கள் போனீங்கன்னா திருப்பி பிரைட்டாக அட்லாண்டா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் 52nd மினிட்ல அடமலா லூக்மன் கோல் அடிப்பார். பட் ஆஃப் சைடுன்னு ரூல்ட் அவுட் ஆயிரும். ஆனால் இமீடியட்டாக 54th மினிட்ல ஸ்கமாக்கா வந்து ஃபஸ்ட்டு கோல் அடித்து 1-1 ஈக்குவலைஸ் பண்ணுவாங்க. அண்ட் சமா கிராஸ் பை சார்ல்ஸ் டி கெட்லாரா. அண்ட் அவரே திருப்பி வந்து உடனே இன்னொரு கோல் அடித்து 2-1 இந்த கேமை சீல் பண்ணிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ரிசல்ட் வந்து கண்டிப்பாக யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. பட் அட்லாண்டா வந்து கண்டிப்பாக அண்டர் டாக்ஸாக இருக்காங்க. இப்போ டாப் 8க்குள்ளேயே லைட்டாக ஸ்னீக் இன் பண்ணி 5th பொசிஷனில் இருக்காங்க.